வணக்கம் நண்பர்களே. இது வந்து பால் வண்டி. இது இன்னைக்கு வீட்டில் போட்டிருக்கிறோம். இது வந்து ஃபுல்லாக வந்து ஆர்கானிக் தான். நான் செய்கிற மரக்கறிகள் எல்லாம் வந்து ஆர்கானிக்காக தான் செய்கிறேன். எந்த வித கெமிக்கலையும் பாவிக்கிறது இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே மாட்டை போட்டு எல்லாம் கொத்தி விட்டு கிடக்குது. இப்போ மழை இல்லைன்றபடியாக தூவலை போட்டு விட்டுருக்கிறேன். 3 வீடும் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 800 நிலையம் வச்சிருக்கிறேன். 800 நிலையம்ண்டா 800 நிலையம் வச்சிருக்கிறேன். ஒன்றில் இவ்விரண்டு கண்டுகள் இருக்கிறேன். இது வரைக்கும் வளர்ச்சிகள் எல்லாம் ஓகே, மட்டும் கட்டுது. இதுக்கு இப்போ மீன் அமிலம் அடிக்க வேணும். அது தயார் நிலையில் இருக்குது. நாளைக்கு அந்த வேலை நடக்கும். சிலது பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சியாக இருக்குது. காரணம் வந்து இது கீழே நான் முதல் வந்து குப்பியல் தாட்ட இடங்கள், இந்த இடமெல்லாம் வந்து தென்னைக்கு இடையில் வந்து குழி தோண்டி குப்பியல் தாட்ட இடங்கள். அதான் இவ்வளவு க்ரோத்தாக இருக்குது. பார்த்திங்கன்னா மொட்டுக்கட்டை வலிக்கிட்டது. ரைட், பாருங்கள், எந்த வித பூச்சியுமே இல்லை. பார்த்திங்களா, முதல்ல இருக்கா ஒரு சின்ன அந்த தண்டு குத்தல் புழு கொண்டு வந்தது. அதுக்கு ஒரு லிக்விட் ஒன்று இருக்குது, இலக்கரசல். அதை அடித்தோடனே எல்லாம் போயிட்டுது. இப்போ நல்லா க்ளீனாக நிற்கணும். இனி ஒருக்கா ஜீவாமிர்த கரைசலாக கொடுப்பேன். நாளைக்கு கொடுத்தேன்டா. பேந்தங்கால இன்னொரு கரைசல் இருக்குது, அதையும் கொடுத்தேன்டா. ஓகே, ஆக்கள் நார்மலாக இருப்பேன். ரைட்டிங்களையும் பார்க்கலாம். தான் ஃபுல்லாக வந்து பால் வண்டி தான். ரைட் ரைட் தேங்க்யூ. நீங்களும் வந்து இப்படியான விஷயங்களை செய்யுங்க. இது வந்து பெரிய அளவில் செய்கிறேன். பெரிய அளவில் என்னைக்குள்ள வந்து ஓரளவுக்கு காணி இருக்க செய்துட்டு வாரம். வீட்டுக்கு தேவையான மரக்கறிகளை நீங்கள் வீட்டிலேயே நீங்கள் மரக்கறியை பயிரிட்டு சாப்பிட்டீங்களா நல்லது ஹெல்த்துக்கு. ஆனால் என்னுடைய மரக்கறி மார்க்கெட்டுக்கு போனாலும் ஆர்கானிக் இதில் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆர்கானிக்காக போடுற ஐடியாவும் இருக்குது. கூடுதலாக தோட்டத்துலேயும் வந்து ஆக்கள் விரும்பி வாங்குறவை வேலை தெரியும். ரைட், தேங்க்யூ.